Good evening to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வருவேன். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஏன் லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் டெஃபினெட்லி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா அகைன் ஐ எம் சேயிங், நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு சிபீரியஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராமிசஸ் கொடுக்க நான் இங்கே இல்லை. தீஸ் ஆர் மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக ஒரு 1 வீக் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 1 வீக் ஃபாலோ. இந்த 1 வீக் ஃபாலோ பின்னாடி என்னென்னா உங்களோட பேஷன்ஸ், நீங்கள் எந்த அளவு பேஷன்ஸாக இருக்கீங்கன்றது தான் இந்த 1 வீக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தெரியும். இல்லை நான் 2 டேஸ் பார்க்குறேன், 3rd டே வந்து மைனஸில் வந்துருச்சு, நீங்கள் எழுதி ஜம்ப் பண்ணுறீங்கன்னா, நான் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி எத்தனையோ யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் எதுலேயும் 1% கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. முதலே சொல்லிட்டேன், எல்லாமே சைக்காலஜி தான் மெயின் திங். ஸோ வாங்க இன்னைக்கு உண்ட அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அந்த அனாலிசிஸை பார்ப்போம். கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன் சார், மார்க்கெட்டில் எந்த லெவல் கீழே போனால் புட்டு வரும், எங்கே வந்தால் நீங்கள் புட்ஸை எடுக்கணும்னு டெய்லி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எத்தனையோ பேர் நீங்கள் எடுத்தீங்க, நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆல். அண்ட் நிறைய பேர் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி மாதிரியே மூவ் ஆச்சு. அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எத்தனை பேரை ட்ராப் பண்ணிச்சு, கண்டினியூஸ் ட்ராப், 1 டைம் 2 டைம் கண்டினியூஸ் ட்ராப் பண்ணி கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் வந்தது. நிறைய பேர் மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய லெவலில் ட்ராப் ஆகி லாஸ் எடுத்திருப்பீங்க. மேலே போகுதுன்னு கால் எடுத்திருப்பீங்க, திரும்ப இன்னொரு வாட்டி ஐ மீன் ரீட்ரேஸ் ஆகும்போது மேலே வந்துடும் நினச்சிங்க. அது 1000 பாயிண்ட் கீழே வந்தது. சரி 1000 பாயிண்ட் கீழே வந்து புட்டு எடுக்கலாம்னா திரும்ப ஒரு 800 பாயிண்ட் கால் போச்சு. திரும்ப 800 பாயிண்ட் கால் போகலான்னு நினச்சேன், திரும்ப ஒரு 600-800 பாயிண்ட் கீழே வந்து திரும்ப புட்டு வந்துருச்சு. ஸோ எந்த பக்கம் போனாலும் அடி. பட் வி ஹாவ் மேட் அ ப்ராஃபிட். உங்களுக்கு இதோட தம்ப்நெயிலை நான் ஆல்ரெடி போட்டாச்சு. இட்ஸ் நாட் மை ப்ராஃபிட், இட்ஸ் அவர் ஸ்டூடெண்ட். அவ்வளோ அழகாக they have followed the rules. Discipline is a main thing of any market. எந்த மார்க்கெட்லையும் டிசிப்ளின் தான். சும்மா ட்ரேட் எடுத்தீங்க, 5 நிமிஷம் பார்த்தீங்க, திரும்ப 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க, திரும்ப 5 நிமிஷம் பார்த்தீங்க, அப்போ அந்த ட்ரேட் அந்த அளவுக்குலாம் சக்ஸஸ் இருக்காது. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் தென் ஒன்லி என்டர் இந்த ட்ரேடில் என்டர் பண்ண அப்புறம் உங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி அது வந்து உங்களுக்கு வர்த்தத்தை தான் தரும். கரெக்டாக இந்த இடம் என்ட்ரி பண்ணால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ என்டர் இன் தட் பிளேஸ் அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை பார்க்கலாம். ஐ மீன் நாளைக்கு. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது 2 லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். ஒரு லெவலில் எழுதிக்கோங்க 49,923 அண்ட் 49,589. கிளியர்? ஸோ இங்கே இருக்க லெவலை நோட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் 51,504 and 51,347. ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த லெவல்ஸ்குள்ளே வருதோ என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. தப்பி தவிர நீங்கள் ட்ரேட் ஆக்டிவேட் பண்ணீங்க, கால்னா பெரிய லெவலில் புட்டு போயிடும், புட்டுன்னா பெரிய லெவலில் கால் போயிடும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே இல்லை கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடை ஆக்டிவேட் பண்ணணும். ரைட்? அவசரப்படாதீங்க, சொல்ல நோட் பண்ணிங்க. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ கேப் டவுன். திரும்ப சொல்கிறேன், ஜிடி. நான் கேப் டவுன் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் ஆக்ஷன். சிம்பிள். உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், எந்த ஒரு வேர்ல்டு மார்க்கெட் பார்த்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி நைட்லேருந்து தலையை சுரிச்சிட்டு உட்காந்துருக்கிறது. ஓகே, அமெரிக்காவில் என்ன ஆச்சு, குளோபலில் பாம்பை போட்டான் அதனால் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு, இல்லாட்டி வந்து இஸ்ரேல் ஈரான் மேலே வந்து குண்டை போட்டாங்க, இல்லை ஈரான் இஸ்ரேல் மேலே குண்டை போட்டாங்க, இந்த மாதிரி எக்கனாமி இருக்குது அதனால் ஆச்சு. என்ன ஆனாலும் சரி சார், நல்லா கொஞ்சம் மூளை கொஞ்சம் யோசிங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் செயினில் தெரியும். ஆப்ஷன் செயினில் என்ன பண்ணுறாங்களோ, கால் ரேட்டிங் புட் ரேட்டிங் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் மூவ் ஆகும். எவனோ எங்கேயோ பாம்பு போடுறாங்க அதனால் இந்தியாவோட மார்க்கெட் கீழே விழுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு.
அப்படியே கீழே கீழே விழுற மார்க்கெட்டை திரும்ப 800 பாயிண்ட் மேலே கொண்டு போகிறாங்கன்னா அதுவும் உங்கள் தப்பு. அதே மாதிரி 800 பாயிண்ட் மேலே போகிற மார்க்கெட் திரும்ப கீழே ஒரு 800 பாயிண்ட் வருதுன்னா அதுவும் உங்கள் தப்பு. பிகாஸ் நீங்கள் இன்னைக்கு ஓஏ நல்லா ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் கால் சைடு ஆரம்பத்துலேருந்தே கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே மார்க்கெட் கால் சைடு கிடையாது. ஒரு கால்லையும் செலான் ரைஸ் தான் நடந்ததே தவிர அதை நீங்கள் கால்னு நினச்சி நீங்கள் போகும்போதெல்லாம் மேலேருந்து கீழே உங்களை அழுத்தி அடித்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இதுதான் நடந்தது, காலையிலேருந்தே அதுதான் நடந்தது. ஓகே, பட் இது யாருக்கு தெரிஞ்சது? நேற்று யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக்கில் கன்ஃபார்மாக ஒரு சூப்பரான ஒரு ஃபால் இருக்குது, கால் சைடு போகாது, மார்க்கெட் புட் சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சண்டே கிளாஸஸில் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஏன்னும் காமிச்சேன், எதனாலையும் காமிச்சேன், நான் சொல்லலை. யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அவங்களே அவங்க வாயால் சொன்னாங்க, எஸ் இது கால் சைடு போகாது சார், புட் சைடில் தான் இருக்குன்ட்டு. அண்ட் எக்ஸாக்ட்லி அதுக்கு ஏற்ற மாதிரி 1000 பாயிண்ட் மூவ், 1000 பாயிண்ட் மூவ், விச் இஸ் அன்பிலீவபிள் மூவ் பேங்க் நிஃப்டி கொடுத்தது. அண்ட் ரியலி இட் இஸ் அ வெரி வெரி இம்ப்ரெசிவ் மூவ் விச் பேங்க் நிஃப்டி ஆர் கிவன் டுடே. நம்ம ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் தே ஹவ் மேட் அ வெரி குட் ப்ராஃபிட் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் நீட்ஸ் டு பி ட்ரேடட். கிளியர்? ஓகே, ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூவ்ஸ் இருக்குது. ஓகே டன். அதை விட்டால் இந்த ரேஞ்சில் இருக்குது, ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ சப்போஸ் மார்க்கெட்னால உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள் மார்னிங்கில். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு மூவ் கொடுத்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 50,478 வரும். இதுங்க வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ஓகே திரும்ப உங்களை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் கொடுத்ததுன்னா இந்த மூவ் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இந்த மூவில் எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உங்களுக்கு போச்சுன்னா த நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் 51,339. கிளியர்? 51,339 வந்துடும். ஓகே, ஸோ என்னை கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே போகுமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். நான் அந்த டாபிக் வருவோம், ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இப்போ நான் சொன்ன மூவ் வரும். சப்போஸ் கேப் டவுனே ரொம்ப ஹெவியாக இருந்து இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, நல்லா பாருங்கள், இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த ஒரு 500 பாயிண்ட் மூவ் 49,074 அண்ட் செகண்ட் டார்கெட் 48,916 இது கிடைக்கும். இதையும் பிரேக் ஆச்சுன்னா நிஜமாக சொல்கிறேன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் விச் கிவ்ஸ் யூ 48,000 வரைக்கும் டவுன் ஃபால் இருக்குது. ஓகே, கிளியர்? சொல்கிற ஸ்மார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக வைக்கிறேன். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். எதுக்கு 536 கீழே சஸ்டெயின் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் கால் சைடு. இங்கே வந்து புல் பேக் எடுத்த உடனே இங்கே இருந்து மார்க்கெட் அப்படியே மேலே போயிடும், அப்படியே பறந்துட்டு போகும் ராக்கெட் மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் தப்பு. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி உங்களுக்கு வீக் லெவல் வீக் பிளேயர் ஜோனுக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் கால் வரவே வராது, யோசிக்க வேணாம். ஓகே, டன், கிளியர்? அப்படி உள்ள வந்துட்டு உங்களுக்கு போச்சுன்னா இட் குட் பி a ட்ராப். இந்த இடத்த சஸ்டெயினே ஆகாமல் மார்க்கெட்டில் மூவ் வந்துச்சுன்னா இட் வில் பி a ட்ராப். ஸோ சேஃபாக சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணி இந்த வீடியோ 2-3 டைம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கிடச்சிருச்சுன்னா அவசரப்படாதீங்க. இந்த லெவலில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழ வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து விழுந்துச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக திரும்ப 50,478 வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து இதை உடச்சிதுன்னா செகண்ட் டார்கெட் 50,192 அண்ட் தேர்ட் டார்கெட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வந்துடும். கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பை சான்ஸ் நம்ம எதிரே பார்க்கல, ஓகேவா, மார்க்கெட்டில் திடீர்னு ராத்திரியாக இட் மேட் அ பிக் கேப் அப்பே எடுத்தாலும் அவசரப்படாதீங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி 793க்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் 52,367 இந்த ரேஞ்சு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மார்க்கெட் இந்த லெவலில் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 559 மட்டும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் டார்கெட் 793.
பட் சூப்பரான மூவ் கிடைக்கணும்னா இந்த மூவ் இங்கே தான் கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு தான் பார்க்கணும் மார்க்கெட்டோட ஓப்பனிங் என்ன சொல்லுதுன்ட்டு. ரைட், கமிங் பேக். சப்போஸ் சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, நல்லா பாருங்கள், நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா உடனே ட்ரேட் எடுத்துறாதீங்க, மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 to 10:30 10 to 10:30க்கு அப்புறம் தான் மூவ் கிடைக்கும். இன்றைக்கி என்னவா இருந்தது நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டில். ஓகேவா, ஒரு நல்ல மூவ்ஸ் கிடச்சிது. ஸோ மார்க்கெட்டில் அவசரப்படாதீங்க. ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா மார்க்கெட் ரெண்டு பக்கம் உங்களுக்கு நாளைக்கு ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ட்ராப்பிங் வாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கால்னா புட்டு, புட்டுனா கால். காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெரியாமல் டச் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டி டச் பண்ணிட்டு அவ்வளோதான், வேறு லெவலில் ஷாக் அடிக்கும். 200 300 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் கூட அசால்ட்டாக போயிட்டு திரும்ப கீழே வந்துடும். நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்து உட்காந்துருப்பீங்க, புட்டு எடுத்தால் கால் போகும், கால் எடுத்தால் புட்டு போகும். நீங்கள் எங்கே என்டர் பண்ணுறீங்களோ அங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். கிளியர்? ஸோ சொன்னதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 2-3 டைம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, ரைட், டன். ஸோ வாங்க அவங்க முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட அனாலிசிஸ். நிஃப்டியில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட அதே மாதிரி பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. எனக்கு இந்த ஜோன் வேண்டாம், இந்த ஜோனும் வேண்டாம். ஓகே, ஓகே, நவ் பாருங்கள். ஸோ நிஃப்டியை நீங்கள் எப்படி பண்ணணும் நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் பாருங்கள். நிஃப்டியோட லெவல் 24,629 கீழே இருக்கிறது அண்ட் 24,545. கிளியர்? ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ஜோன் which is 25,084 and 25,036. ஸோ இது ரெண்டுமே என்ன சொல்லுது உங்களுக்கு, இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடே எடுக்கக்கூடாது. கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் நாளைக்கு ஒரு கேப் டவுன். திரும்ப சொல்கிறேன், கேப் டவுன். ஸோ கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கேப் டவுன் எடுத்தோன்னா அதே தான் சேம் நம்ம லெவல் சஸ்டெயின் ஆச்சு. மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் கொடுத்தோன்னா ஃபஸ்ட் டார்கெட் 691, செகண்ட் டார்கெட் இஸ் 24,795. 795 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ் இருக்குது இது வரைக்கும். ஸோ இந்த மூவ் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளியர்? ஸோ ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு எந்த வித ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்ஷனோட மூவ் நல்லா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ரைட்? ஸோ இந்த இடத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு போச்சுன்னா அடுத்த டார்கெட் 24,964. அதுக்கப்புறம் நம்மளோட பாக்ஸ் ஜோன் வந்துடும். கிளியர்? சப்போஸ் கேப் டவுன் ரொம்ப பெருசாக இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. மார்க்கெட் இந்த 524,522 கீழே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயினை உடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 24,425. தப்பி தவறி 24,425 மட்டும் உடச்சிதுன்னா 24,203 வரைக்கும் போயிடும். ஓகே, 24,203 வரைக்கும் போகும். திரும்பவும் சொல்கிறத கேட்டுக்கோங்க. மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. என்னால் கரெக்ஷன்னா ஒரு பெரிய மூவ் கொடுத்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த கரெக்ஷன் வந்த அப்புறம் அகெயின் இட் வில் கோ ஃபார் எ மூவ். ஓகே, அகெயின் ஒரு கரெக்ஷன், அகெயின் கோ ஃபார் எ மூவ். ஆல்ரெடி ஒரு மூவ் கண்டினியூஸாக கொடுத்தது, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், சின்ன ஒரு வேவ், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் இஸ் கோயிங் ஃபார் எ பிக் வேவ். புரிஞ்சுக்கோங்க, இந்த கரெக்ஷன் டைமில் தான் ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பீரியடில் தான் நம்ம இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ திரும்பவும் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போகும் கால் சைடு. நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன், அவசரப்படாதீங்க. ரைட்? ஸோ இந்த லெவலை நீங்கள் நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிளியர்? சப்போஸ் இதுவும் சொல்லிட்டேன், அந்த மூவ் சொல்லிட்டேன். கேப் டவுன் ஆனால் என்ன ஆகும், அதே மாதிரி இதுக்கு மேலே கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஓப்பனிங். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஓப்பனிங் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லியாச்சு. சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா சொல்லிட்டேன் உங்களுக்கு, 10 to 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்திங்கன்னா அவ்வளோதான், கை கொதிச்சிரும், முடிஞ்சு போச்சு. கிளியர்? அண்ட் தேர்ட் திங், சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேப் அப் நடந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ கேப் அப் நடந்துச்சுன்னா முக்கியமான திஸ் லெவல், இந்த லெவலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப கீழே ஃபால் ஆகும். ஓகே, ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஜோன் இது. ஸோ இது வரை ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,964. ஸோ 24,964 பிரேக் மட்டும் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் அ
டார்கெட் ஆஃப் 200 பாயிண்ட்ஸ் ஆஃப் 24,797 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. 964லேருந்து 797 கிளியர். ஸோ அப்ராக்சிமேட்லி 180-190 பாயிண்ட் உங்களுக்கு டவுன்ஃபால் இருக்குது. கிளியர். சப்போஸ் இங்கே வந்து ஒரு புல் பேக் எடுத்து இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 24,691 அண்ட் ஃபாலோட் பை நம்மளோட பாக்ஸும். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறத நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு என்னன்றது புரியும். ஓகே. சப்போஸ் நிஃப்டியில் கேப் அப்பே கொஞ்சம் பெருசாயிருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. 144 மேலே நல்லா பாருங்கள், 144 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இது கீழே ஸ்டாப் லாஸை ரெடியாக வச்சுக்கிட்டு அழகாக உங்களுக்கு எவ்வளோ டார்கெட்டோ அப்படி டார்கெட் டபுளாக டார்கெட் வைங்க. மார்க்கெட்டில் அடுத்த டார்கெட் 25,485. ஒரு 200-300 பாயிண்ட்டுக்கு எந்த ஒரு ஸ்டாப்பேஜும் இல்லை. ஒரே ஒரு சின்ன ஸ்டாப்பேஜ் இருக்குது 290ல். என்ன 290? ஸோ 25,290 வந்த உடனே மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி புல் பேக் எடுத்து உங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றும். பிகாஸ் அங்கே ஒரு ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. பட் அந்தளவு எஃபெக்ட் ஆகாது. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஓகே, பயப்படாமல் நீங்கள் எடுங்க. 485 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 485, செகண்ட் டார்கெட் 25,738. ஸோ இதுக்கு மேலே இருக்க மூவ்ஸ், இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல மூவ்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மூவ் ஏரியா இந்த ஏரியா அண்ட் சொல்லப்போனால் இந்த ஏரியாஸ். ஓகே, சின்ன மூவ்ஸ் வேணால் இந்த ஏரியா நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்தோம். ஓகே. ஸோ நிறைய பேர் என்னை பற்றி கோர்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஐ ஹேவ் பிளான். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் ஆன் அபவுட் த ஸ்டாக்கோட கிளாஸ். திரும்ப சொல்கிறேன், நம்மளோட நாட் அ ஆப்ஷன் கிடையாது. ஸ்டாக்கோட கிளாஸை பற்றி நம்ம பேசுகிறேன். ஸோ ஸ்டாக்கோட கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் 25, 26 அண்ட் 27. ஓகே, ஆஃப் திஸ் மந்த். இந்த மந்த் இதில் எல்லா ஸ்டாக்கை பற்றி உண்டான எல்லா ட்ரேடிங் உங்களுக்கு கிடைச்சிடும். லோவில் வாங்கிட்டு எப்படி நம்ம லோவில் வாங்கிட்டு ஹையில் எக்ஸிட் பண்ணுறது. ஓகே, ரொம்ப எது அதோட சீப்பஸ்ட் ப்ரைஸ் அதில் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணி நம்ம எப்படி எக்ஸிட் பண்ணுறது. அகைன் ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணுறது. அதே மாதிரி இன்ட்ராடே ஒன்லி வித் ஸ்டாக்ஸ். நான் ஆப்ஷன்ஸை பற்றியே சொல்ல, ஒன்லி வித் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்க இல்லை நான் வந்து ஒரே நாளில் டபுள் ஆக்கி தந்துடுவேன், இல்லை ஒரு மாதத்தில் டபுள் ஆக்கி தரேன், தயவு செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. இட் இஸ் அ மணி பேக் கேரண்டி கோர்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மணி பேக் கேரண்டி கோர்ஸ். நாட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா யூ கேன் வெரி வெல் டேக் பேக் யுவர் மணி. நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். பட் த ஒன்லி திங் இஸ் தட் வென் யூ ஜாயின் வித் மீ, நீங்கள் சின்சியராக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, எவ்வளோ கேபிட்டல் இருந்தால் ஜாயின் பண்ணலாம். யூ கேன் ஈவன் யூ ஹேவ் அ 10,000 rupees ஆல்சோ. மினிமம் யூ நீட் அ அமௌண்ட் ஆஃப் 10,000. ஸோ இந்த மந்த் திஸ் இஸ் 25th, 26th, 27th ஆஃப் அக்டோபர் டெய்லி 8 PM டு 10 PM என்கிட்ட நீங்கள் லைவில் வருவீங்க. ஓகே, லைவில் நம்ம கற்றுப்போம் அபவுட் த ஸ்டாக்ஸ். இல்லை எனக்கு ஆப்ஷன்ஸ் தான் வேணும்னா ஆப்ஷன் கரண்ட்லி இப்போ பிளான் இல்லை. ஏதாவது பிளான் இருந்தால் நான் டெஃபினெட்லி வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு பேட்ச் எடுக்கணும்னா விச் ஐ நீட் அட்லீஸ்ட் 20 to 30, 25 to 30 சொல்ல போகலாம். 25 to 30 நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட். அதர்வைஸ் நோ ப்ராப்ளம், நம்ம அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அட் ப்ரெசன்ட் வி ஆர் நாட் ஹேவிங் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் தேர் ஆர் ஸோ மெனி queries. பட் உங்களுக்காக நான் சொல்கிறேன், விச் இஸ் ஐ நீட் அட்லீஸ்ட் 25 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் வித் மீ, டு லேர்ன் வித் மீ. அப்போ தான் எனக்கு ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். இவ்வளோ பேர் கற்றுக்குறீங்க, ஒன் அண்ட் ஒன்லி ஹெட்ஷாட் தான் கற்றுப்போம். அதே மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ஸ்டாக்ஸில். யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ 25th, 26th, 27 இந்த இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ 8 PM to 10 PM உங்களோட நான் ஜாயின் பண்ணுவேன். லைவில் வருவோம். லைவில் வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டோட லைவ் ப்ரூஃபோட நம்ம கற்றுப்போம். நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க
அந்த அளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணிட்டு விட்டுட்டு ஐ வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் மை கோர்ஸ். இன்ட்ரெஸ்ட் யாரெல்லாம் இருக்குதோ, இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட், பாருங்கள் என்னென்ன கற்றுக்குறோன்னு நான் ஆல்ரெடி சின்ன போட்டிருக்கேன். ரைட் ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு மல்டி பேகரை பிக் பண்ணுறது, மல்டி பேகர், ஓகே, ஸ்விங் ட்ரேட் எப்படி பிக் பண்ணணும், இன்ட்ராடே ட்ரேட் என்ன பண்ணணும், என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணணும், ஸ்க்ரீனர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எப்போ ட்ரையல் பண்ணணும், எப்போ ட்ரேடை எக்ஸிட் பண்ணணும், ஓகே, எல்லா மார்க்கெட், அதாவது ஸ்டாக்குக்கு உண்டான எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஸ்டாக் உண்டான எல்லாத்தையும் நான் சொல்லித்தருவேன். ஸோ இதோட கோர்ஸோட ஃபீ இட்ஸ் ஜஸ்ட், நீங்கள் பார்த்தா தெரியும், இட்ஸ் 3 day ஆன்லைன் கோர்ஸ். த கோர்ஸோட ஃபீ இஸ் ஜஸ்ட் 12,999, விச் இஸ் 12,999. ரொம்பவும் சீப்பன். இதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க என்கிட்ட, பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் வெரி வெரி சீப். அவங்க ₹1,00,000 உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள், ₹1,00,000 என்ன, நீங்கள் போயிட்டு ஆஸ்தா அகாடமிலாம் இருக்குது, ஓகே, அவங்கெல்லாம் தே ஆர் சார்ஜிங் மோர், நியர் அபவுட் 80,000 to 90,000. சம் அகாடமிஸ் அதோடு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஐ எம் கிவிங் யூ ஜஸ்ட் 12,999. நீங்கள் ஒன்று கேட்பீங்க, 3 daysலாம் ட்ரெயின் ஆயிரும் சார். 3 days நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க. மோர் ஓவர் நான் உங்களுக்கு ரெகுலர் செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். 2 month வரைக்கும் நான் உங்களோட ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கும் உங்கள் கூட, ரைட்? ஸோ வி ஹாவ் அவர் கம்யூனிட்டி, நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. வில் டெஃபினெட்லி உங்களுக்கு இதில் 100 நான் சொல்ல மாட்டேன், 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கிளியர்? இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா இங்கே ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன், ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் யூ கேன் சென்ட் யுவர் பேமெண்ட் அண்ட் திஸ் இஸ் மிஸ் கீர்த்தி ஸ்ரீ, அவர் ஸ்டாஃப், கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ see you on that class. அண்ட் ப்ரெசன்ட்லி ஆப்ஷன் கிளாஸஸ் இப்போ இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாக்குக்கு யாரெல்லாம் இன்வெஸ்டராக இருந்து இன்னும் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன கேபிட்டலில் வச்சு நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இல்லை நான் வந்து பெருசாக அதாவது இது பண்ணணும், நான் வெறும் ஆப்ஷன்லேயே போவேன்னா, ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. இட் நீட்ஸ் மோர் அண்ட் மோர், என்ன சொல்கிறது, உங்களுக்கு ப்ராக்டிஸ். மோர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற தம்ப்நெயிலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் நாட் டேக்ஸ் ஈவன் அ செகண்ட்ஸ் டு வாஷ் அவுட் யுவர் அக்கௌண்ட். சீக்கிரமாக வாஷ் அவுட் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டு. ஸோ பெட்டர் யூ பிகம் அ இன்வெஸ்டர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி தென் யூ கேன் பே திஸ் அமௌண்ட் அண்ட் ஜாயின் அவர் கோர்ஸ். ட்ரஸ்ட்டு தான் எல்லாமே. ட்ரஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். எத்தனையோ கோர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஹையில் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஹை போனால் எப்படி விற்கணும்னு தான் சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கு எது லோ, இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகிற மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் லோ, அதை நான் எப்படி கேப்சர் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்டாக் ஃபால் ஆகிருக்கும், அதில் எந்த ஸ்டாக் லோவில் வந்திருக்குது, அதில் எந்த ஸ்டாக் மேலே போக போகுது, இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஹோல்ட் பண்ணி சூப்பரான ஒரு மூவ். மினிமம் நான் சொல்கிறேன், யூ வில் மேக் மினிமம் 2 monthsன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மந்த்லி யூ கேன் மேக் ஏ 50 to 60% ப்ராஃபிட். அப்ராக்சிமேட்லி 2 monthsனா ஆன் அண்ட் ஆவரேஜ் 70 to 80% வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஆன் அண்ட் ஆவரேஜ் சொல்கிறேன். மேபி அதிகமாகவும் இருக்கலாம், மேபி கம்மியாகவும் இருக்கலாம். ஆன் அண்ட் ஆவரேஜ் 70 to 80% உங்களுக்கு உங்கள் கேபிட்டலோட ப்ராஃபிட் வித்தின் 2 months உங்களுக்கு வந்துடும், ரைட்? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் மை என்ன சொல்கிறது, மை அனாலிசிஸ் அண்ட் மை லெக்சர். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை ப்ளீஸ் பதிவு பண்ணுங்கள், ரைட்? அட் த சேம் டைம் நீங்கள் ஆப்ஷனுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா, ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டை போட்டிங்கன்னா டெஃபினட்டாக வில் கன்சிடர் த ஆப்ஷன் கிளாஸ், ஓகே. அண்ட் எத்தனை பேர் வரீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வி வில் பிளான் அ டேட். அண்ட் அந்த டேட்டில் நீங்கள் என்னோட அடுத்த ஒரு 10 days ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் ப்ரொசீட் வித் தட். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ்க்கு வரீங்கன்னு நான் வந்து எடுத்துக்கலாம். ஐ மீன் ஆப்ஷன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டிஸ், ஓகே. இல்லை எனக்கு ஸ்டாக்ஸ் வேணும்னா யூ கேன் வெரி வெல் பே அண்ட் கீழே ஸ்டாக்குன்னு போடுங்க. டெஃபினட்டாக உங்களை நான் சொன்ன டேட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே, ஓகே. கம்மிங் இல்லை, நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கும் நெக்ஸ்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே டேட்டும் நான் சொல்லிட்டேன். மீட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய், ஆல் த பெஸ்ட், டேக் கேர் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with analysis.
Tomorrow, the new analysis. Okay, till then, bye from your professor.